ஊரறிய உலகம் அறிய சொந்தம் பந்தத்தை வச்சு 13 வயசுல கல்யாணம் பண்ணியிருக்கா அப்பாஸ். அவங்க 4 புள்ள பெற்றிருக்கா. அவ புருஷனோட ஷபானா புருஷனோட வாழ்ந்துட்டு அந்த பொண்ணு அப்படி தப்பா பேசுறது அசிங்கமா இல்ல? என்ன வார்த்தை பேசுறீங்க? எங்க ஆபீஸ் இதே வலசர பக்கத்துல சென்னையில இருக்கு, நீ வந்து கேளு. அம்மா நீ என்ன ப்ரூவ் பண்ண போறியா? யாரும் உங்களுக்கு சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்க போறது இல்ல. அதே நம்ம எப்படின்னு நமக்கு தெரியும். அவ்வளவுதான். நமக்கும் நம்ம மனசாட்சி நம்ம படிச்ச ரப்புக்கு தெரிஞ்சா எது நமக்கு சரியோ அதை நம்ம பண்ணுவோம். அவ்வளவுதான். கண்டிப்பாங்க. நீங்க அதெல்லாம் ப்ரூவ் எல்லாம் பண்ண முடியாது. சரிங்க. மனைவி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிளர்வு வந்துடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு, அவங்க சூழல் அப்படி இருந்திருக்கு. அவர் போய் ஒரு விபத்து ஆயிடுச்சு. ஆல்ரெடி திருமணமாயி 3 குழந்தைகள் இருக்கிறது ஒருத்தர் கூட தொடர்பாயிடுச்சு. அது சூழல். ஆனா அவங்க கூட சேர்ந்து மனைவி அவமானப்படுத்துறது, தப்பான வார்த்தைகள் பேசுறது, அவங்க வந்து தனிமையில் ஆயிட்டாங்க. பிள்ளைங்களை வச்சு தனியா நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல அழுத்தங்கள் இருக்கு. அவங்க வாயில வர்றது வார்த்தைகள் அவங்க கண்ட்ரோல்ல இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு புருஷனா உங்களால அவங்க கூட நிம்மதியா வாழ முடியல, நீங்க வெளியே போயிட்டீங்க. ஆனா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. அந்த ஒரு பொறுமையாவது நீங்க கையாண்டிருக்கணும்ல. எனக்கு வந்து அப்படி பேசிட்டு போயிட்டாங்க மேடம். ஆமா, அவங்க அந்த ஆத்திரத்துல அந்த கோவத்துல பேசுறாங்க. முதல் நாள் வந்து படுத்துட்டு மறுநாள் வந்து சண்டை போட்டு போனோம். ஆமாமா, குடி இருக்கிற வீட்டுல ஏன் மேடம் இப்ப எல்லாம் நான்லாம் அன்றாட வேலைக்கு போறேன். திடீர்னு நான் வீடு பார்த்து வேற கடை பார்த்து வேற ஊர் பார்க்க முடியுமா சொல்லுங்க? நீங்க அன்றாட வேலைக்கு போறதால முதல் நாள் வந்து வீடையே மாத்த முடியாது. பொண்டாட்டி எப்படி மாத்துறீங்க? எல்லாருமே பாக்குறாங்க மேடம். பார்த்துட்டு தம்பி அப்பாஸ், வீடையே மாத்த முடியாது. சரிங்க மேடம். ஏன் பொண்டாட்டி அந்த மாதிரி மேடம் வேணாண்டுச்சு. எப்படி நான் 2 வருஷம் வரலங்க மேடம். கேளுங்க, இந்த அண்ணன் போட்டுங்களா? உங்களுக்கு தொடர்பானதுக்கு அப்புறம் தானே எப்படிங்க மேடம்? காயத்ரியோட பேசிக்கிட்டே இருக்கலாம். அதுதான் தவறு தானே. சரி, தவறு தன்மானம் இருக்குல்ல அவளுக்கு. போயாச்சு. அப்புறம் என் பிள்ளை வந்துட்டு வந்துட்டேன். தன்மானம் இருக்குல்ல வந்துட்டு நான் என்ன செய்ய? ஏங்க, அவளோட இந்த நிலைமைக்கு அவ மன ரீதியா அழுத்தம் அப்படியெல்லாம் பேசுறான்னா அதுக்கு நீங்க காரணமா இருந்திருக்கீங்க. புரியுறதுங்களா? உங்களால அவளுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. இன்னுமே ஆச்சும் நீங்க 2 பேரும் இன்னும் நீங்க சேருவீங்களான்னு எனக்கு தெரியல. மேம், நான் ஒன்று சொல்றேங்க மேம். உங்களுக்கு நல்ல மனைவியா இருந்திருக்கேன், நல்ல மருமகளா இருந்திருக்கேன், நல்ல அண்ணியா இருந்திருக்கேன், நல்ல அம்மாவா நான் இருந்திருக்கேன். நான் என்ன பண்ணேன்னு எனக்கு துரோகம் பண்ணிட்டு நீ போன, என்ன குறை வச்சேன்னு போனீங்க பேசாம போனீங்க. என்ன பண்ணேன்னு போனீங்க மட்டும் பேசணும். சரி, எதுக்காக போனீங்க? நீ மெண்டல் மாதிரி சைக்கோ மாதிரி சொல்லாதீங்க. சைக்கோ மாதிரி இருந்தா மேடம் போயிட்டீங்க பாருங்க மேம். என் மயனுக்கு போட்டு கேளுங்க மேடம். பெரியவனுக்கு போன் போடுங்க. கொஞ்சம் பேசாம இருக்கீங்க. அத்தை எதனால போனா அப்பாஸ், நான் சொன்ன புரியாதா உங்களுக்கு? சொல்லுங்க மேடம். சொன்னா புரியாதா? சொல்லுங்க மேடம். ஒருத்தர் மரியாதைக்கு ஒரு கோடு இருக்கு. அந்த கோடை நீங்களும் தாண்டக்கூடாது, நீங்களும் தாண்டக்கூடாது. இப்ப நீங்க தெளிவாயிட்டீங்க. இப்ப வந்து உங்களுக்கு மன அழுத்தம் இருக்குன்னா நீங்க கவுன்சிலிங் எடுத்துக்கணும். இருங்க ஷபானா, கவுன்சிலிங் எடுத்துக்கணும், அதுக்கான மெடிசின்ஸ் எடுத்துக்கணும். ஆனா